இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க கண்டிப்பாக பாருங்கள், உங்களுடைய பூர்வ புண்ணிய பயனால் மட்டும்தாங்க இந்த தடவை நீங்கள் இந்த தனுசு ராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா தனுசு ராசிக்காரங்க வெற்றியும் அதிர்ஷ்டமும் மகிழ்ச்சியும் தானாக தேடி அதை உணரக்கூடியவங்க. அதிர்ஷ்ட தேவதை எப்போவுமே உங்களோட துணை இருப்பாங்க. நீங்கள் மண்ணை தொட்டாலுமே பொண்ணாக மாறும். தனுசு ராசி அவ்வளவு சிறப்பான ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனாலும் உங்களோட வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனை தடை தாமதம் வரும். அது பெரிய ஒரு கவலையாக உங்களுக்கு தோணும். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எல்லா நிலையிலையுமே வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும், இந்த மாதத்தோட அமைப்பு எப்படி இருக்குது, என்ன விஷயம் பலமாக இருக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும், மண்ணை தொட்டால் பொண்ணாக மாறும் இல்லையா, அது எப்படி, இதை பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் இப்போ நம்ம உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். தனுசு ராசியில் இருக்கிற நீங்கள் பாருங்கள், படிக்கிற காலத்திலேருந்தே உங்கள் ஆசிரியருக்கு பிரியமான மாணவராக இருப்பீங்க. அதே போல் சேட்டை செய்கிறதுல கில்லாடியாக இருந்திருப்பீங்க. குரு பக்தி தெய்வ பக்தி இது ரெண்டுமே நிறைய இருக்கும். நிதானமாகவும் மரியாதையாகவும் நடந்துப்பீங்க நீங்கள். அதே போல் மாணவர்கள் மத்தியில் பெரும்பாலும் இந்த தனுசு ராசிக்கு தலைமை பொறுப்பு இருக்கும். தனுசு ராசியில் இருக்கிறவங்க எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல தயக்கம் காட்டவே மாட்டீங்க. சின்னவன் பெரியவன் ஏழை பணக்காரன் இந்த வித்தியாசம் பார்க்காம எல்லோருக்கிட்டையுமே தன்மையாக பழகுவீங்க. அதே போல் இந்த உங்களுக்கு ஒருத்தங்க பிடிச்சிது அப்படின்னா அவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் தயங்காமல் செய்வீங்க. பிடிக்கலை அப்படின்னா அவங்கக்கிட்ட இந்த தாமரை மேலே தண்ணி ஒட்டாதில்ல, அதுபோல் விட்டு விலகுவீங்க. எப்போவுமே இந்த தனுசு ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வியாழக்கிழமை, அதாவது உங்கள் ராசி அதிபதி குருவின் கிழமை வியாழன், இந்த வியாழக்கிழமையில் தனுசு ராசிக்காரங்க உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யணும். உங்கள் குலதெய்வ வழிபாடு உங்கள் ராசி அதிபதியின் கிழமையில் நீங்கள் செய்யும் பொழுது எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு நன்மை தொட்டது மண்ணாகும். கண்டிப்பாக நீங்கள் நினச்ச எல்லா விஷயத்துலையுமே நன்மையை பெறுவீங்க. இந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செய்யணும். இறை வழிபாடு ரொம்ப நல்லது. அதுவும் குலதெய்வ வழிபாடு சிறப்பான உயர்வை கண்டிப்பாக ஏற்படுத்தும். எல்லா வகையிலுமே நன்மை நல்ல ஒரு உயர்வு இது கிடைக்கணும் அப்படின்னா உங்கள் குலதெய்வத்தினாரும் நிச்சயமாக உங்களுக்கு வேணும். வியாழக்கிழமையில் வழிபாடு செய்யுங்க, நன்மை நல்ல ஒரு உயர்வு கண்டிப்பாக வரும். இந்த தனுசு ராசியில் இருக்கிற நீங்கள் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் கணிச்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். ஜாதக அமைப்புகளை எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு நன்மை இது கண்டிப்பாக உங்களை வந்தடையும். அதே போல் இப்போ கூட உங்கள் ஆள் மனதில் நீங்கள் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கிட்டு உங்கள் குலதெய்வத்தின் பெயரை 3 முறை சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். குலதெய்வத்தின் அருளால் நினச்ச நல்ல விஷயங்கள் எல்லாமே விரைவில் கடக்கும். ஒரு சிறப்பான உயர்வு நன்மை வரத்தொடங்கும். எல்லாமே நல்லதாக நடக்கும். உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்களையும் உங்களுக்காக உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். தனுசு ராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் குரு கடாட்சம் நிறைந்திருக்கக்கூடிய அம்சம் இருக்குங்க. குரு பகவானோட அம்சம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஒரு கவசம் போல் பாதுகாப்பாக இருக்கும். தனுசு ராசிக்கு பாக்கியஸ்தான அதிபதி தான் இந்த சூரியன். அவர் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உச்சம் பெறதுனால, அதுவும் பூர்வ புண்ணியஸ்தானம் இப்போ பாக்கியஸ்தானம் ரெண்டுமே வலிமை பெறுது. இந்த திட்டங்கள் கடந்த காலத்தில் பாருங்கள், நீங்கள் போட்ட திட்டம் எல்லாம் பழிக்காமல் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று இப்படின்னு வேற மாறி ஏமாற்றத்தை நிறைய சந்திச்சவங்களாக இருக்கீங்க. அந்த ஏமாற்றங்கள் உங்களை விட்டு இப்போ விலகுது. நினச்சது சிறப்பாக நடக்கும். ஏன்னா பாக்கியஸ்தானம் ரெண்டும் வலிமையாக இருக்கிறதுனால இந்த ஏமாற்றமாக சந்தித்த நிலை மாறுது. எப்பொழுதுமே நல்ல ஒரு விவேகமாக திறமையாக செயல்பட்டு நன்மையை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆனாலும் பாருங்கள், உங்கள் மனசு கொஞ்சம் பற்றட்ட நிலையில் இருக்கும். உங்ககிட்ட அனுசரணையாக அணுகுமுறை இருக்கும். எல்லாரின் நன்மதிப்பை நீங்கள் பெறக்கூடிய காலம் இது. பொது காரியத்தில் ஈடுபடும் பொழுது உங்களுக்கு புகழ், நல்ல ஒரு அந்தஸ்து, செல்வாக்கு, கௌரவம் இது உயரும். உங்களோட இனம், உங்களோட மதம், இயக்கங்களில் முதன்மை பதவியும் கௌரவ பதவியும் தேடி வரும். அதே போல் திருமண தடை நீங்கி திருமணம் நல்லபடியாக நடக்கும். ஒரு சிலருக்கு கலப்பு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு கூட இருக்குது. காதல் திருமணத்துக்கு உங்களோட பெற்றோரின் அனுமதி கிடைக்கும். மறுமணம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குமே உங்கள் முயற்சி கைகூடும். வாழ்க்கை துணையால் கொஞ்சம் செலவு இருக்குது. சிலருக்கு எதிர் பாலினத்தால் மனசுமை வரும். ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுலையும் ஆடம்பர பொருட்களை சேர்க்கறதுலையும் உங்களுக்கு இப்போ ஆர்வம் உயருது. வீடு கட்டும் எண்ணமோ நிலம் வாங்கக்கூடிய ஆசையும் இப்போ நிறைவேறும். தாய் வழி சொத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி தாய் மாமன் ஆதரவால் உங்களுக்கு சொத்து சேர்க்கை சிறப்பாக கிடைக்கும். இது வரைக்கும்
சொத்தால் நிலவி வந்த குழப்பம் உங்கள் தாய் மாமன் ஆதரவால் தீருது. வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. இதனால் நேரத்துக்கு சாப்பிட முடியாது போல் காலகட்டம் உண்டாகும். சமுதாயத்தில் உற்றார் உறவினர்கள்கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு, உங்களுக்கான உதவி இது எல்லாமே கிடைக்கும். விலகி போன உறவினர் நண்பர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு இப்போ கிடைக்கும் பாருங்கள். விலகி போனவங்களுமே அவங்களோட தவறை புரிஞ்சுக்கி இப்போ உங்களை தேடி வந்து சேர்ந்துப்பாங்க. குலதெய்வம், பித்ருக்கள் வழிபாடு இது ரெண்டுமே சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். அரசு வழியால் ஆதாயம் இருக்குது. குழந்தை பாக்கியம் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். உங்கள் அம்மாவோட நல்லாசியும் ஆசியும் உங்களுக்கு இப்போ கிடைக்கும். இதுவரைக்கும் பாராமுகம் காட்டிய உங்களோட மூத்த சகோதரர் உங்களோட வீட்டோட சுப நிகழ்விற்கு முன் வந்து நின்று உங்களை கௌரவிப்பார் பாருங்க. உங்கள் குழந்தைகளோட கல்வி இதில் முன்னேற்றம் இருக்குது. ஆரோக்கியமான நிறைவை தருது. வெளிநாட்டு படிப்பு, வேலை வாய்ப்பு இப்போ கிடைக்குது. கடினமான உழைப்பும் முயற்சியும் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் இலக்கையும் லட்சியத்தையும் சிறப்பாக அடைவீங்க. தாராள தன வருவால குடும்பத்தில் சலசலப்பு நீங்கி கலகலப்பு வரும். திருமண பேச்சுவார்த்தை ஏதாச்சும் நிலுவையில் இருக்குது அப்படின்னா அது நல்ல முடிவுக்கு வரும். சிலருக்கு விருப்ப விவாகம் நடைபெற வாய்ப்பு இருக்குது. திருமண தடை நீங்கி தகுதியான வரன் வந்து சேரும். மாணவர்கள் விளையாட்டில் ஆர்வத்தை குறைச்சிக்கிட்டு கல்வியில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. கெட்ட சவகாசத்தை கண்டிப்பாக தவிர்க்கணும். ஏன்னா உங்கள் கூட இருக்கிறவங்க யார் எப்படி அப்படின்னு உங்களுக்கு தெரியும். கெட்ட நண்பர்கள், கெட்ட சவகாசத்தை நீங்கள் தவிர்த்தே ஆகணும். இல்லைன்னா பிரச்சனைகள் பல வரும். ஆரோக்கியத்தில் இதுவரைக்கும் இருந்த பின்னடைவு நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது. ரொம்ப நாளாக என்னன்னே தெரியாது இருந்த நோயோட தாக்கம் இப்போது எந்த வைத்தியம் செஞ்சால் எப்படி குணமாகும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வரும். நீண்ட காலமாக நோய்க்காக மருத்துவம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நீண்ட கால நோய்க்கான சிகிச்சை இப்போ நல்ல ஒரு பலனை தருது. பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது 5ஆம் இடத்துல சூரியன் சேர்க்கை இருக்குது. இதனால் கொஞ்சம் பொருளாசை வரும். அதிர்ஷ்டத்தின் மீது நம்பிக்கை வச்சு வருமானத்தை அதிகரிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். பொன்பொருள் சேர்க்கை நல்ல ஒரு உயர்வை தருது. வராது அப்படிங்கிற கடனும் வசூலாகுது. போட்டி பந்தயத்தில் அதிர்ஷ்ட பணம் கிடைக்கும். ரொம்ப வருஷமாக விற்காமல் கிடந்த சொத்து விற்பனை இப்போது நல்ல ஒரு பண லாபத்தை ஏற்படுத்துது. முதலீடு இல்லாத கமிஷன் அடிப்படையிலான தொழில் செய்கிறவங்க ஆன்லைன் வர்த்தகத்துக்கு நல்ல வருமானத்தை பெறுவீங்க. பேச்சு மூலதனமாக கொண்டு செயல்படக்கூடியவங்க, அதாவது இந்த ஆசிரியர், விற்பனை பிரதிநிதிகள், ஜோதிடர், வக்கீல் போன்றவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தொழில் வருமானம் பெருகுது. சொல்லப்போனால் இந்த ஒரு காலகட்டம் நல்ல ஒரு வாழ்க்கை தரம் உயரும். வாழ்க்கை தரம் உயர்ந்து நன்மை, நல்ல ஒரு உயர்வான மாற்றம் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பை நீங்கள் இப்போ பெறுறீங்க. இந்த மாதம் நல்ல ஒரு அமோகமான வரவேற்பு எல்லா வகையிலுமே இருக்கும். நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தேவையில்லாமல் இந்த அனாவசியமாக செலவு பண்ணி பணத்தை வீணடிக்காதீங்க. அத்தியாவசியமாக செலவு பண்ணுங்கள். முதலீடுகளில் நன்மை, நல்ல லாபம் வரும் அப்படின்னா கவனமாக செயல்படணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டிலேருந்து நல்ல வருமானம் வரும். வேறு இனத்தவரோட உதவி உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். தன வரவில் தடையில்லாத, தளர்ச்சி இல்லாத வளர்ச்சி கிடைக்கும். நிலுவையில் இருந்த சம்பள பாக்கி இந்த மாதத்தில் உங்களுக்கு கை வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் வராது அப்படின்னு நினச்ச கடனுமே வசூலாகும். இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பல வருஷமாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் உங்களுக்கு இப்போ வந்து சேரப்போகுது. அந்த உற்சாகம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். பெண்களை பொறுத்த வரைக்கும் தங்க நகை, சொத்துக்கள் அடமானம் வச்சு அதில் ஏதாவது நல்ல ஒரு ஆதாயத்தை பெறலாம். ரொம்ப நாளாக தடைப்பட்ட காரியம் ஒவ்வொன்றா இப்போ நல்லபடியாக நடக்கும். தாய் வழி உறவுகளால் அதிக நன்மையும் ஆதாயமும் இருக்குது. இந்த மகளிர் சுய உதவிக்குழு, மாதர் சங்கம் போன்ற முக்கியமான அமைப்புகளில் உங்களுக்கு உயர் பதவி கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் தெய்வ நம்பிக்கை அதிகரிக்குது. தகவல் தொடர்பு சாதனங்களை முக்கியமாக உங்கள் தேவைக்கு மட்டும் சரியாக பயன்படுத்தினா போதும். ரொம்ப வருஷமாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் இப்போ உங்களை தேடி வருது. அந்த வாய்ப்பு உங்களுக்கு பெரிய வாழ்வியல் மாற்றத்தை ஏற்படுத்தும். சிலர் இப்போ பார்த்துட்ருக்கிற வேலை பிடிக்காமல் வேறு வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். சிலர் முதலாளி நன்மை பெறுவதற்கு கடுமையாக உழைப்பீங்க. உயரதிகாரிகளால் ஏற்பட்ட இணக்கமான சூழல் மாறுது. 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால அரசு அதிகாரிகள் நீங்கள் உங்கள் வேலை விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்களுக்குமே அதிகமாக சம்பளத்துக்கு ஆசை பற்றி தேவையில்லாமல் வேலையை மாற்றி சிரமப்படாதீங்க. ஒரு சிலருக்கு ஒப்பந்த வேலைக்கான குறுகிய காலம் பூர்வீகத்தை விட்டு வெளியேற்றும். அதிக சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு பார்க்குற வேலையை நழுவ விட்டுறாதீங்க. புதிய வேலைக்கான பணி நியமன உத்தரவு வாங்கினதுக்கு அப்புறமே இருக்கிற வேலையை விடுறது நல்லது. வியாபாரிகள், முதலீட்டாளர்களுக்கெல்லாம் இந்த மாதம் மிகவும் சாதகமான சிறப்பான நன்மைகள் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. சில்லறை வணிகர்கள்,
மொத்த வியாபாரிகள், தொழிலை விரிவுபடுத்துவீங்க. சமூகத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து, பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வு, தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம், இது எல்லாமே வரும். மனதிற்கு முழு நிறைவு கிடைக்கும். நல்ல ஒரு நம்பிக்கையான வேலையாட்கள் கிடைப்பாங்க. வேலையாட்களால் இதுவரைக்கும் ஏற்பட்ட சங்கடம் உங்களை விட்டு தீரும். மந்தமான தொழிலாமே இப்போ சூடு பிடிக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம், உங்களுக்கு தேவையான கடன் தொகை இது வந்து சேரும். தொழில் தொடர்பான அனைத்து முயற்சிகளுமே பலிக்கும். அரசியல்வாதிகளுக்குமே பூர்வ புண்ணியம் வலுப்பெறுவதால் சிறப்பான உயர்வு இருக்குது. உங்களை சுற்றி எப்பொழுதுமே தொண்டர் கூட்டம் இருக்கும். மக்கள் சேவையே மகேசன் சேவை அப்படிங்கிறத உணர்ந்து மக்களோட கோரிக்கைகளை உடனே நிறைவேற்றுங்க. கண்டிப்பாக எல்லோரோட ஆதரவாலும் நன்மை நல்ல ஒரு உயர்வு நீங்கள் பெறுவீங்க. குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளும் கிடைக்கப்பெற்று சிறப்பான நலமுடன் வாழக்கூடிய வாழ்க்கை பெற்று நல்ல ஒரு உயிரை பெற வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு